ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமாபுரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அதிகமாக ட்ரை பண்ண படத்தில் டாப் 5 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது நம்ம சும்மா கேமராக்கு முன்னாடி உருட்டலாம் வரல. அஃபிஷியலாக ஒரு நாளிதழ் அவங்க அஃபிஷியல் ரிப்போர்ட் எடுத்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு இந்திய துறையில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 10,000 கோடி வசூல் பண்ணுறதா சொல்கிறாங்க, இந்திய சினிமா மட்டுமே. அதில் டாப் 5 தமிழ் சினிமா எடுத்திருக்காங்க. ஸோ அந்த டாப் 5 என்ன படம் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? ஃபஸ்ட்டு இந்த டாப் 5 லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்கிற படம் என்ன கேட்டிங்கன்னா வாரிசு. இந்த படம் பார்த்தீங்கன்னா விஜய் சார் நடித்த படம். இந்த படம் பொங்கலுக்கு துணிவு படத்தோட கிளாஸில் வந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆனது அப்புறம் பார்த்தீங்கன்னா விமர்சனம் ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க. படம் சீரியல் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறிச்சு. இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கே பிடிக்காம போயிடுச்சு. அவங்க டார்கெட் பண்ணி எடுத்ததே ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு தான். ஆனால் அந்த படம் அவங்களுக்கே பிடிக்காம போனதால் இந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி பெற்றுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே கும்பகோணம் வாசுதரில் மட்டும் இந்த படம் ஒரு பெரிய வெற்றி பெற்றுச்சு. வேறு எந்த தரத்தில் படம் ஓரல, ஒரு மோசமான வசூல் தான் பெற்றுச்சு. ஆனாலும் லீவ் டேஸ் இருந்தால துணிவு படத்துக்கு டிக்கெட் கிடைக்காதுங்க, வாரிசு படத்துக்கு போகிற மாதிரிலாம் சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த படம் கிட்டத்தட்ட 201 கோடி வசூல் பண்ணி இந்த ஆண்டு வெளியான படங்களை டாப் 5ல 5வது இடத்துல இந்த வாரிசு படம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 4வது இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சார் நடித்த துணிவு படம் இருக்குங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வாரிசு படத்தில் கிளாஷில் வந்துச்சு. இந்த படம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஜித் சார் வினோத் கூட்டணியில் பார்த்தீங்கன்னா வலிமை படம் ஒரு கலைவாணி விமர்சனம். கொஞ்சம் பேர் பாசிட்டிவ் பேசுனாங்க, கொஞ்சம் பேர் நெகட்டிவ் பேசுனாங்க, சில பேர் மிக்ஸ்டாக சொன்னாங்க. ஸோ ஒரு கலைவாணி விமர்சனம் கிடைச்சிது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இந்த கூட்டணி மறுபடியும் சேர்றாங்க, இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு. ஆனால் இந்த படம் கிளாஷில் வந்துச்சு. வாரிசு படத்தோட நாங்கள் கிளாஷுக்கு போகிறோம் அப்படின்ட்டு தைரியமாக வந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் ரிலீஸ் ஆனது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படி இருந்துச்சுங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் படத்தை கொண்டாடினாங்க. தேட்டர்ஸில் கூட்டம் அதிகரிச்சுது, ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி போகும்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா கிளாஷில் வந்தால தேட்டர்ஸ் பங்கிட்டு கொடுத்ததால இந்த படத்துக்கு வான வசூலாக 250 கோடி கலெக்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆண்டு அதிகமாக கலெக்ட் பண்ண படங்களில் டாப் 5ல 4வது இடத்துல அஜித் சார் நடித்த துணிவு படம் இருக்குது. இந்த படத்தில் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 250 கோடி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 3வது இடம். ஸோ இந்த இடம் தான் ஒரு பெரிய காமெடிக்கான இடமே. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஓகோன்ற மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பிரஷனை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது விஜய் சார் நடித்த லியோ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணும், தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய சம்பவம் பண்ணும் அப்படி இப்படின்ற மாதிரி பெரிய லெவலில் பேசப்பட்டுட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த படம் எல்சியில் இருக்குது. இந்த படத்தை கமல் வராரு, சூர்யா வராரு, ஷாருக் கான் வராரு, அமீர் கான் வராரு, வடியில் வராரு, ஐயாவில் வரான்ற மாதிரி ஃபுல்லாக அவங்க வராரு இவங்க வராண்டு அப்படி அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்து பெரிய எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்து இந்த படம் பாருங்கள், ரிலீஸ் ஆன படம் பாருங்கள், அவதார் 2வே காலி அந்த ரேஜுக்கு பில்டப்லாம் கொடுத்து வச்சுட்டாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆகிட்டு டப்புன்னு போயிடுச்சு. அவங்க படம் எடுத்ததே ஃபேக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த படம் விமர்சனம் கழுவி ஊற்றிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு மோசமான படம். ஈவன் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி 7 டேஸே தேட்டர் எம்டி ஆனதால் எம்ஜிஆர் சார் படத்தை ரீப்ளேஸ் பண்ணாங்க நிறைய தேட்டரில், லியோ படத்தை தூக்கிட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு அதில் பாதாளத்துக்கு உண்டான படம் தான் இது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கலெக்ட் பண்ண படங்களை பார்த்தீங்கன்னா டாப் 3 இருக்குது. அதாவது இந்த படத்துடைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 320 கோடின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கேட்கலாம், இந்த படத்தை ப்ரொடியூசர் 500 சொன்னார், அதெல்லாம் பொய்யான்னு கேட்கலாம். அது இந்த படம் ஃப்ளாப்புன்றதை மறைக்கிறதுக்காகவே ட்விட்டரில் ஒரு பெரிய கும்பலே வேலை செஞ்சுது. அதுக்கேற்ற மாதிரியே ப்ரொடியூசர் அப்பப்போ போட்டார். ஆனால் ப்ரொடியூசர் யாரும் உங்களுக்கே தெரியும்ல, அது விஜயோடைய பினாமி தான். ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க தான் ப்ரொடியூசர், அவங்க தான் ஹீரோ. ஸோ அவங்க சொல்கிறதான் வசூல், அவங்க சொல்கிறதான் கணக்கு. ஏன்னா ஜெயிலன்ற வசூல் ஒரு பெரிய இமாலய வசூல் இருந்துச்சு. அந்த வசூலை பீட் பண்ணுறதுக்காகவே இந்த படத்துடைய வசூலாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்காக சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா படம் தியேட்டர் எம்டியாக இருக்குது. எம்ஜிஆர் சார் படத்தை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, மார்க்காடி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் இங்கே வசூல் குறையவே இல்லை. ஈவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனாக தெரிஞ்சிருக்கும், லியோ படம் வேர்ல்டு வைடாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 4000 ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனில் 148 கோடி வசூல் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி பெரிய ஊட்டி விட்டாங்க. ஆனால் ஜவான் பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நாள் 120 கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும் இவங்க எந்த அளவுக்கு உருட்டாங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே சமயம் இந்த 320 கோடி வசூல் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த 6 நாள் லீவ் தான். ஏன்னா லியோ படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 19 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பூஜா ஹாலிடே பண்ணிட்டு. அந்த பூஜா ஹாலிடே தொடர்ந்து 6 நாட்கள் விடுமுறை நாட்களாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் வேறு எந்த படமே இல்லைன்றதால மக்களுக்கு ஒரு வழியே இல்லை, இந்த படத்தை பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி தேட்டர் போய் படத்தை பார்த்தால் தான் அந்த படத்தை அந்த 3 கோடி கிடச்சிது. ஒருவேளை அந்த 6 நாள் கேப்பில் இன்னொரு படம் சோலோவாக ரிலீஸ் ஆகாமல் இன்னொரு படம் ஜெயர்தண்டா டபுள்எக்ஸ் மாதிரி ஒரு படம் கிளாஷுக்கு வந்துச்சுன்னா லியோ படத்துடைய டோட்டல் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 150லேருந்து 200 கோடிக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் 6 டேஸ் சோழன்றதால இந்த படத்துக்கு பெரிய ஒரு பெனிஃபிட் ஆகிடுச்சு. அந்த 6 டேஸ் லீவ் அவங்க சரியாக யூஸ் பண்ணல. ஒரு நல்ல படம் கொடுத்தாங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா 1000 கோடியெல்லாம் போயிருக்காது, ஒரு 600 700 இந்த ரேஞ்ச் போயிருக்கும். ஆனால் ஒரு மொக்கையான படம் கொடுத்தால அந்த 6 நாள் லீவ் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ஆண்டு கலெக்ட் பண்ண படத்தில் லியோ படம் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்குது. 320 கோடி வசூல் பண்ணி 3வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 2வது இடத்துல என்ன படம் கேட்டிங்கன்னா பொன்னியின் செல்வன் 2.
சரி, ஏன்னா இந்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்துச்சுங்க. நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் 1 வந்து ஒரு பெரிய தாறுமாறு ஹிட். ஸோ அந்த ஹிட்டால இந்த படத்துடைய பார்ட் 2 வந்து ஏற்கனவே வந்து அவங்க வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எடுக்கும்போதே 2 பாட்டு தான் எடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்து நிறைய பேர் புடிச்சு போனதால, இந்த படம் வந்து 2வது பார்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குள்ள இருந்துச்சு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி பெறும் அப்படின்ற மாரி தான் இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணல தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த பிரம்மாண்டம் அந்த ஃபைட் சீன் கூட செகண்ட் பார்ட்ல இல்ல. ஒரு சீன்ஸா கன்வே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து படம் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வந்து பூர்த்தி பண்ணாம போயிடுச்சு. ஸோ அதனால இந்த படத்தை ஃபர்ஸ்ட்ல வந்து ரொம்ப லோவும் போகாம ரொம்ப ஹையாக போகாம கொஞ்சம் மிடிலே ஸ்டாண்டர்டாக போயிடுச்சுங்க. ஸோ மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு அதிகமாக கலெக்ட் பண்ண படங்களில் டாப் 5ல இந்த படம் வந்து 2வது இடத்துல இருக்குது. இந்த படத்துடைய மொத்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 347 கோடிக்கு மேலே வசூல் பண்ணுறதா அஃபிஷியலாக சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது முதலிடம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்றது, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், ஜெயிலர். வேற என்ன சொல்றது, இந்த ஆண்டுலேயே ஒரு மிகப்பெரிய ஹிட்னா தாறுமாறு ஹிட்டு, அதிரி புதிரி ஹிட்டு, ஒரு அமர்க்கலான ஹிட், அட்டகாசமான ஹிட்னு என்ன சொல்லாங்க, ஒரு மெகா ஹிட்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் தான் ஜெயிலர். ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படம் ஓடாது. ஏன்னா அண்ணாத்த படத்துக்கு அப்புறம் வந்து ரஜினி சார் முடிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் வந்து அவர்லாம் வந்து எந்திரிக்கவே முடியாது. இனிமேல் நான் தான் சூப்பர் ஸ்டாரு, இவர் தான் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி வந்து நிறைய இங்கே பேச்சு வந்துச்சு. ஈவன் பார்த்தீங்கன்னா பீஸ்ட்டுக்கு அப்புறம் நெல்சன் படம், பீஸ்டே ஒரு பெரும் மொக்க படம். ஸோ அதனால் நெல்சன் இந்த படத்தையும் பழி வாங்கிடுவார். இது வந்து சுத்தமாக ஓடாது படம், எங்கே ஓட போகுது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய பேசியிருந்தாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்படியே ஆப்போசிட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ. எதிர்பார்த்த ஒன்று நடந்த ஒன்று மாதிரி வந்து ஒரு மெகா ஹிட்டுங்க இந்த படம். ஈவன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் படத்தை கொண்டாடி தீர்த்துட்டாங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் ஹவுஸ்ஃபுல், எங்கே பார்த்தாலும் கொண்டாட்டம்னு ஃபேமிலி ஆடியன்ஸ் தேட்டரில் போயிட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்தாங்க. இந்த படம் வந்து ஒரு அதிரி புதிரி ஹிட்டு. இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா இது மாதிரி எந்த படமும் கலெக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேச்சுக்கு அடிபட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் அடிச்சது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கேரியில் மட்டும் இல்லைங்க, தமிழ் சினிமா கேரியிலே ஒரு பெரிய ஹிட்டு. இந்த படத்துடைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து 700 கோடி தான் மேக்ஸிமம் இந்த படத்தில் கலெக்ஷன்ஸ். ஆனால் இவங்க சொல்கிற ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 600 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணுறதா வந்து அஃபிஷியல் சொல்லிருக்காங்க. ஸோ அதன் மூலம் இந்த ஆண்டு தமிழ் சினிமாவில் அதிகமாக கலெக்ட் பண்ண படங்களை டாப் 5ல ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினி சார் அவர் நடித்த ஜெயிலர் தான் வந்து இடம்பெற்றிருக்குது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஹிட் மூலம் இங்கே நான் தான் கழுகு, ஸோ இங்கே நான் தான் கிங்கு, இங்கே நான் தான் சூப்பர் ஸ்டார்னு ரஜினி சார் வந்து தன்னை நிரூபித்த படம் தான் ஜெயிலர். ஸோ இந்த படம் தான் இந்த ஆண்டில் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ண படத்தை நம்பர் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எஸ், மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். டாடா, பை பாய்.